நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஆமா வயசாயிடுச்சு அப்படிதான் இருக்கும், மாடிப்படி ஏற கஷ்டமா தான் இருக்கும், முன்ன மாதிரி கையில பலம் இருக்காது, கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும், இதெல்லாம் ரொம்ப நார்மல்னு நினைச்சு விட்டுடுறோம். ஆனா உண்மையிலேயே இதுதானா விதி? இதை நம்மளால மாத்தவே முடியாதா? ஒருவேளை இந்த தசை சரிவை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும்னா, இல்ல இன்னும் சொல்லப்போனா போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பலமாக மாற முடியும்னா? சரி, நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த நிலைக்கு ஒரு பேரும் இருக்கு. மருத்துவ உலகம் இத சார்கோபீனியான்னு சொல்றது. இது ஏதோ ஒரு பயங்கரமான வியாதி பெயர் மாதிரி இருக்கலாம். ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். வயதாகும்போது நம்மளோட தசைகள் அதோட வலிமையையும் அளவையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வர்றதுதான் இது. இது வெறும் பலவீனம் மட்டும் இல்லங்க, நம்ம சுதந்திரத்தையே கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கிற ஒரு விஷயம். வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். பாருங்க, இது வெறும் வயசாயிடுச்சுன்னு சொல்ற விஷயம் இல்ல. இதுக்கு சார்கோபீனியான்னு ஒரு மெடிக்கல் பேரே இருக்கு. நம்ம எலும்புகளோட ஒட்டி இருக்கிற தசைகள் நம்மளோட கண்ட்ரோலே இல்லாம அதோட வலிமையையும் அளவையும் இழக்க ஆரம்பிக்குது. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம தினமும் சாப்பிட்ற உணவு தான் இந்த தசை இழப்புங்கிற ரயில் வேகமா போகுமா இல்ல ஒரு ஸ்டேஷன்ல நின்னு மெதுவா போகுமான்னு தீர்மானிக்குது. நம்ம வீடுகள்ல டாக்டர்ஸ் கிட்ட, ஏன் டிவில கூட என்ன சொல்றாங்க, தசைக்கு புரோட்டீன் முக்கியம், அதுக்கு முட்டை சாப்பிடுங்கன்னு தான். அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அது முழுமையான உண்மையா? ஒருவேளை அதை விட ஒரு சூப்பரான தீர்வு நம்ம சமையலறையிலே இருந்தா, முட்டையை விட ஒருபடி மேல போய் யோசிச்சா என்னாகும்? வாங்க அத பத்தி பாப்போம். இத ஒரு வீடு கட்டுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. வீடு கட்ட செங்கல் ரொம்ப முக்கியம். புரோட்டீன் அந்த செங்கல் மாதிரி தான். ஆனா ஒரு லாரியில செங்கலை மட்டும் கொண்டு வந்து கொட்டிட்டா வீடு உருவாயிடுமா? இல்லையே. அந்த செங்கலை ஒன்னா சேர்க்க சிமெண்ட் வேணும், கட்டமைப்புக்கு இரும்பு கம்பி வேணும், அப்புறம் இந்த வேலையை செய்ய திறமையான ஆட்களும் வேணும். அதே மாதிரிதான் தசை வளர்ச்சிக்கும். புரோட்டீன்கிற செங்கல் ஒரு முக்கியமான டீம் பிளேயர். ஆனா அது மட்டுமே மொத்த டீமும் கிடையாது. இந்த ஸ்லைடு அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குது. ஒரு பக்கம் முட்டை, அது ஒரு சூப்பரான புரோட்டீன் சோர்ஸ். அதாவது தசை வளர்ச்சிக்கு தேவையான செங்கலை அது கொடுக்குது, மறுக்கவே முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற பூசணி விதைய பாருங்க, அது செங்கலை மட்டும் கொடுக்கல, கூடவே சிமெண்ட் மாதிரி மேக்னீஷியம், இரும்பு கம்பி மாதிரி ஜிங்க், அப்புறம் அந்த வேலையை ஒழுங்கா செய்ய தேவையான சூப்பர்வைசர்ஸ் மாதிரி நல்ல கொழுப்புகளையும் சேர்த்து கொடுக்குது. இதுதான் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன். சரி, இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வருவோம். இந்த சின்னஞ்சிறிய பூசணி வதைக்குள்ள அப்படி என்னதான் சக்தி ஒழிஞ்சிருக்கு? வயசாகும்போது நம்ம தசைகளை தளர்ந்து போக விடாம நல்லா வலுவா வச்சுக்க இது எப்படி உதவுதுன்னு கொஞ்சம் ஆழமா விவரமா ஆராய்வோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 100 கிராம் பூசணி விதையில கிட்டத்தட்ட 30 கிராம் புரோட்டீன் இருக்கு. இது ஒரு சிக்கன் பிரெஸ்ட்ல இருக்கிற புரோட்டீனுக்கு சமம். இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட உண்மையான மேஜிக் இந்த புரோட்டீன்ல மட்டும் இல்ல, இது கூடவே வர மத்த சத்துக்கள்ல தான் இருக்கு. அந்த துணை நடிகர்கள் தான் இந்த கதையோட உண்மையான ஹீரோக்கள். சரி, இந்த விதைய ஒரு முழுமையான தீர்வா மாத்திர 4 முக்கியமான சூப்பர் ஸ்டார்ஸ இப்போ ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். புரோட்டீன், மக்னீசியம், ஜிங்க் மற்றும் நல்ல கொழுப்புகள். இந்த 4 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு அசைக்க முடியாத டீமா வேலை செய்றாங்கன்னு பாப்போம். முதல்ல புரோட்டீன். இதுதான் நம்ம தசை வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை செங்கல். குறிப்பா பூசணி விதையில லியூசின் அப்படின்னு ஒரு முக்கியமான அமினோ அமிலம் இருக்கு. இது தசைகள்ல புரோட்டீன் உற்பத்திய ஆரம்பித்து வைக்கும் ஒரு சுவிட்ச் மாதிரி. நீங்க புரோட்டீன் சாப்பிட்டாலும் இந்த லியூசின் இல்லனா அந்த புரோட்டீன் முழுசா தசை வளர்ச்சிக்கு பயன்படாது. இந்த லியூசின் சரி இப்ப தசை கட்ட ஆரம்பிக்கலான்னு உடம்புக்கு சிக்னல் கொடுக்குது. ரெண்டாவதா மெக்னீசியம். இத நம்ம உடம்போட மறைக்கப்பட்ட சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். புரோட்டீன் செங்கல்னா அந்த செங்கலை எடுத்து சரியான இடத்துல வச்சு பூசுற வேலையை செய்யற முக்கியமான வேலையாள் தான் இந்த மெக்னீசியம். நம்ம உடம்புல 300க்கும் மேற்பட்ட வேலைகளுக்கு இது தேவைப்படுது. குறிப்பா தசைகள் சுருங்கி விரியறதுக்கும் நாம சாப்பிட்ற உணவை சக்தியா மாத்துறதுக்கும் மெக்னீசியம் ரொம்ப அவசியம். வயசானவங்களுக்கு வர தசை வலி, சோர்வுக்கு ஒரு முக்கிய காரணம் மெக்னீசியம் குறைபாடுதான். அடுத்த முக்கியமான வேலையாள் யாருன்னா அது ஜிங்க். இத நம்ம உடம்போட ரிப்பேர் டீம்னு சொல்லலாம். நாம நாள் முழுக்க வேலை செய்யும்போது நம்ம தசைகள்ல சின்ன சின்ன டேமேஜ் ஏற்படும். அதை உடனுக்குடனே சரி செஞ்சு தசைகளை மறுபடியும் வலுவா மாத்துறதுக்கு ஜிங்க் ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாம நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது ஒரு முக்கியமான கவசம். ஜிங்க் குறைபாடு இருந்தா உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கும். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமானது நல்ல கொழுப்புகள். இத நம்ம உடம்போட பேலன்சர்ஸ்னு சொல்லலாம். தசை வளர்ச்சிக்கு டெஸ்டோஸ்டிரான் போன்ற ஹார்மோன்கள் ரொம்ப முக்கியம். வயதாகும்போது இந்த ஹார்மோன்களோட உற்பத்தி குறையும்.
பூசணி விதையில இருக்கிற ஒமேகா 3 போன்ற நல்ல கொழுப்புகள் இந்த ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுது. இதனால நம்ம உடம்பு தசைகளை இழக்காம பாதுகாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த டீம் இல்லாம புரோட்டீன் மட்டும் தனியா நின்னு ஜெயிக்க முடியாது. இவ்ளோ நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில சுலபமா சேர்த்துக்கிறது? ஏன்னா கஷ்டமான வழிகளை நாம ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், அப்புறம் விட்டுருவோம். ஆனா ஆரோக்கியம்ங்கிறது ஒரு மாரத்தான், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல. அதனால ஒரு சுலபமான வழி தேவை. இதோ பாருங்க, ரொம்பவே சிம்பிளான, யார் வேணாலும் இன்னைக்கே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிளான். முதல்ல தினமும் 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுல ஆரம்பிங்க. அதிகமா தேவையில்ல. 2வது, இத அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா நீங்க சாப்பிடுற சாலட், கஞ்சி, ஓட்ஸ் இல்ல தயிர் மேல தூவி சாப்பிடலாம். 3வது, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாள் நிறைய சாப்பிட்டுட்டு 10 நாள் சாப்பிடாம இருக்கிறத விட தினமும் கொஞ்சமா ஆனா தொடர்ச்சியா சாப்பிடுறது தான் பெரிய பலனை கொடுக்கும். இதுல தொடர்ச்சி தான் ராஜா. ஆனா இங்க ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாம் உடம்புக்குள்ள போனதும் அதுக்கு ஒரு சிக்னல் தேவை. ஏய், இந்த சத்துக்கள் எல்லாம் எடுத்து தசைகளை உருவாக்கு அப்படின்னு உடம்புக்கு சொல்ற ஒரு சிக்னல். அந்த சிக்னல் தான் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள். நீங்க ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்ல, ஒரு சாதாரண வாக்கிங் கூட போதும். நீங்க நடக்கும்போது உங்க தசைகள் வேலை செய்யுது. அப்போ உங்க மூளை, ஓகே தசைகளுக்கு வேலை இருக்கு, இப்போ இந்த சத்துக்களை அங்க அனுப்புன்னு சொல்லி பூசணி விதையோட முழு சக்தியும் தசைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். உடற்பயிற்சி தான் இந்த சத்துக்களுக்கான சாவி. நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு தப்பான நம்பிக்கை இருக்கு. எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் எல்லாம் தசை வளராது, உடம்ப தேத்த முடியாது அப்படின்னு. ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி நீங்க 60, 70, ஏன் 80 வயசுல இருந்தாலும் சரி, உங்க உடம்புக்கு தேவையான சரியான சத்துக்களை கொடுத்தா அது பதிலுக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்க உடம்பு எப்பவும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க தயாரா தான் இருக்கு. நாம தான் அதுக்கு தேவையானதை கொடுக்கணும். தொடங்குவதற்கு இதுதான் சரியான நேரம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வயசான காலத்துல வர தசை இழப்புங்கிறது நம்ம தலையெடுத்து இல்ல. அது நம்மளோட தினசரி தேர்வுகள்ல இருக்கு. நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் நம்மளோட எதிர்கால ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற ஒரு ஸ்பூன் பூசணி விதை நம்மளோட எதிர்கால சுதந்திரத்துக்கான ஒரு முதலீடு. சரி, இந்த முழு பகுப்பாய்வையும் வேகமா சுருக்கமா பாப்போம். முதல்ல, தசை இழப்புங்கிறது வயசான காலத்துல வர்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு கிடையாது. அதை நம்மால நிர்வகிக்க முடியும். 2வது, முட்டை மாதிரி புரோட்டீன் மட்டும் பார்க்காம பூசணி விதை மாதிரி ஒரு முழுமையான தொகுப்பை பார்க்கணும். 3வது, அதுல இருக்கிற புரோட்டீன், மக்னீசியம், ஜிங்க், நல்ல கொழுப்புன்னு எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா வேலை செஞ்சு முழுமையான பலனை கொடுக்குது. கடைசியா, பெரிய பெரிய மாற்றங்கள் தேவையில்லை, தினமும் எடுக்கிற சின்ன சின்ன ஆன தொடர்ச்சியான முடிவுகள் தான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். உங்க ஆரோக்கிய பயணம்ங்கிறது ஏதோ ஒரு நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல. அது ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளோட கூட்டுத்தொகை. இன்னைக்கு உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு புதிய சக்தி வாய்ந்த தேர்வை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. கேள்வி என்னன்னா, அந்த தேர்வை நீங்க எடுப்பீங்களா? உங்க நாளைய ஆரோக்கியத்துக்கான அந்த முதல் படியை இன்னைக்கு எடுத்து வைப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.